தமிழகத்தின் இரு பெரும் பிரதான கட்சிகளில் ஒன்றான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டு 50 ஆண்டுகள் ஆகின்றன. பொன்விழா ஆண்டில் தமிழகத்தின் முக்கிய கட்சியான அதிமுக எப்படி தோன்றியது, மக்களின் மனதில் எப்படி இடம்பெற்று வெற்றி கண்டது, கட்சிகளின் ஆளுமை மாற்றம் என அனைத்தையும் உங்கள் கண்முன் கொண்டு நிறுத்துகிறது இந்த ஸ்பெஷல் தொகுப்பு. தமிழகத்தில் முதலில் மிகப்பெரிய மாநில கட்சியாக திகழ்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருந்த சி.என். அண்ணாதுரையின் மறைவிற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மற்றும் முதல்வரானார் மு. கருணாநிதி. அப்போது கட்சியின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் திரையுலகில் மட்டுமல்லாது அரசியலிலும் சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் கட்சியின் கணக்கு வரவு செலவுகளை கேட்டதால் கட்சியிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டதாக பொதுவாக கூறப்படுகிறது. திராவிட கட்சியிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் தொடங்கிய கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். பின் கட்சியின் தலைவரான எம்ஜிஆர் கட்சியின் பெயரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என மாற்றினார். இப்பெயர் மாற்றத்தை கட்சியின் தொண்டர்கள் முதலில் ஏற்கவில்லை. பின் எம்ஜிஆர் தான் பொதுச் செயலாளர் பதவியை விட்டு விலகுகிறேன் என்று கூறியவுடன் எம்ஜிஆர் மீது கொண்ட அதீத மரியாதையில் அனைவரும் அந்த பெயரை ஏற்றனர். 1972 தொடங்கப்பட்ட இக்கட்சியின் சின்னமாக இரட்டை இலை தேர்வு செய்யப்பட்டது. கட்சியின் கொடியாக கருப்பு சிவப்பு நிறம், அதில் தாமரை இருப்பது போன்று உருவாக்கப்பட்ட நிலையில் பின் அண்ணா ஆணையிடுவது போன்ற படத்தை கருப்பு சிவப்பு கொடியோடு சேர்த்து அதிமுக கொடியாக உருவாக்கப்பட்டது. இந்த கொடியானது எம்ஜிஆரின் வழிகாட்டுதலோடு நடிகர் பாண்டு உருவாக்கினார். இக்கட்சியின் கொடி அன்றைய நாட்களில் அனைத்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வீட்டில் அலங்கார கொடியாக திகழ்ந்தது. 1973 முதலில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருக்கான தேர்தலை எதிர்கொண்ட அஇஅதிமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதல் தேர்தல் முதல் வெற்றி அதிமுகவிற்கு மிக பெரும் பலத்தை இது தந்தது. பின் 1977 நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமைத்து அமோக வெற்றி பெற்றது. இத்தேர்தலின் போது எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே வெற்றி பெற்றது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இது திமுகவிற்கு மிக பெரும் அதிர்ச்சியையும் உருவாக்கியது. கட்சி துவங்கி 5 ஆண்டுக்குள் சட்டமன்ற தேர்தல் வெற்றி தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக அதிமுக உருவெடுக்க வழிவகுத்தது. வெற்றியை மட்டுமே சந்தித்து வந்த அஇஅதிமுகவிற்கு ஒரு பேரிடராக அமைந்தது எம்ஜிஆரின் மரணம். அதிமுகவின் இரும்பு தூணாகவும் கட்சியின் தோற்றுநராகவும் இருந்த எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24 மறைந்தார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என இரண்டாக பிரிந்தது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொறுப்பை ஆர். எம். வீரப்பன் தலைமையில் ஜானகி ஏற்றுக்கொண்டார். ஆனால் இதை கட்சியின் மற்றொரு தலைவரான ஜெயலலிதா ஏற்கவில்லை. அவர் நெடுஞ்செழியனே முதல்வராக தொடர வேண்டும் என கூறினார். இதையடுத்து கட்சி இரண்டாக பிரிந்தது. இதில் 132 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜானகி அணிக்கு ஆதரவாகவும் 33 பேர் ஜெயலலிதா அணிக்கு ஆதரவாகவும் நின்றனர். இதையடுத்து சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் ஜானகி அணி வெற்றி பெற்றது. அதன் பிறகு ஜானகி முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் சட்டமன்றத்தில் நடந்த சர்ச்சையினால் மத்திய அரசு ஆட்சியை கலைத்தது. இதனைத் தொடர்ந்து 1988 டிசம்பர் 17 இரட்டை இலையையும் முடக்கியது தேர்தல் ஆணையம். ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் ஜானகி அணிக்கு ஜோடிப்புறா சின்னமும் ஒதுக்கப்பட்டது. இதனையடுத்து நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் ஜெயலலிதா அணிக்கு 27 இடங்கள் கிடைத்தன. ஜானகி அணியில் ஒரு இடம் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் பிரதான எதிர்க்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா. இதனைத் தொடர்ந்து பொது வாழ்விலிருந்து ஜானகி விலக இரு அணிகளும் ஒன்றிணைந்த சூழலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனார் ஜெயலலிதா. சின்னமும் கட்சியும் மீண்டும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிற்கு கிடைத்தது. 1989 மக்களவைத் தேர்தல். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் ராஜீவ்காந்தி. சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா. அதற்கான பலனாக அந்த கூட்டணி நாகப்பட்டினம் தவிர ஏனைய 38 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது.
அதன் மூலம் ஜெயலலிதாவின் தலைமையில் அதிமுக மறுபிறவி எடுத்தது. உட்கட்சி அரசியலை தாண்டி திமுகவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்திய ஜெயலலிதா தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு குறித்து தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பினார். ஒரு கட்டத்தில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி திமுக அரசை கலைத்தார் பிரதமர் சந்திரசேகர். திடீரென சந்திரசேகர் அரசும் கவிழவே மக்களவை தேர்தலும் வர சட்டமன்ற மக்களவை தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராஜீவ்காந்தி திடீரென ஸ்ரீபெரும்புதூரில் வைத்து கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சி இயங்கவே முடியாது என்று ஆரூடங்கள் சொல்லப்பட்ட நிலையில் உருக்குலைந்து போன கட்சியை பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்து ஆளுங்கட்சி என்ற உச்சாணி கொம்பில் உட்கார வைத்தது ஜெயலலிதாவின் ஆகப்பெரிய சாதனை. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான கட்சி அபார வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் தொடர்ச்சி சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது. அதிமுகவின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதா முதன்முறையாக 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் வாயிலாக தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெற்று ஜெயலலிதா ஆட்சி அமைத்தார். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுக மட்டும் 164 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 60 தொகுதிகளை கைப்பற்றி அதிமுக கூட்டணி மொத்தம் 225 தொகுதிகளை கைப்பற்றியது. இந்த காலகட்டத்தில்தான் முதல்வராக இருந்த ஜெயலலிதா ₹1 சம்பளம் வாங்கினார். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மற்றும் அவரது அமைச்சர்கள் மீது எதிர்க்கட்சிகள் ஊழல் புகார்களை முன்வைத்ததோடு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஆனால் 1995 செப்டம்பரில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரின் திருமணம் தமிழகத்திற்கே பேசுபொருளானது. எதிர்க்கட்சிகள் இந்த திருமணத்தை மோசமாக விமர்சித்தன. இதையடுத்து 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இதையடுத்து ஜெயலலிதா மற்றும் அவரது அமைச்சரவையின் மீதும் ஊழல் புகார்கள் தொடரப்பட்டன. தொடர்ந்து ஜெயலலிதா தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததும் இந்த காலகட்டத்தில்தான். அதிமுக என்ற கட்சி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவால் வளர்ந்த போதும் இந்த காலகட்டத்தில் குற்றச்சாட்டுகளுக்கும் புகார்களுக்கும் உள்ளானது. இதனையடுத்து கடந்த 2000ஆம் ஆண்டு டான்சி நில பேரம் தொடர்பான 2 வழக்குகளில் ஜெயலலிதாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றொரு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதனால் சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட முடியாமல் போனது. ஆனால் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் அதிமுக, காங்கிரஸ், தமாக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்தது. இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவால் முதலமைச்சர் பதவியை ஏற்க முடியாமல் போகவே வருவாய்த்துறை அமைச்சராக அப்போது இருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். வழக்குகளில் இருந்து ஜெயலலிதா விடுதலை பெற்றதை அடுத்து எம்எல்ஏவாக இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் தனது தொகுதியான ஆண்டிபட்டி தொகுதியை ஜெயலலிதாவிற்கு விட்டுக் கொடுக்கவே அந்த தொகுதியில் ஜெயலலிதா வெற்றி பெற்று மீண்டும் 2002 பிப்ரவரி 21 3வது முறையாக முதலமைச்சரானார். அதிமுக ஆட்சி காலமான இக்காலகட்டத்தில் சந்தன கடத்தலில் ஈடுபட்ட வீரப்பன் கொல்லப்பட்டது, திமுக தலைவர் கருணாநிதி கைது செய்யப்பட்டது, வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்தது போன்றவை மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. இந்த காலகட்டத்தில் வந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற 14வது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பது அதிமுகவிற்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாறாக திமுக கூட்டணி தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது. அத்தனை தொகுதிகளிலும் தோல்வியடைந்ததற்கு காரணமாக அந்த ஆட்சியில் அடித்தட்டு மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லாத திட்டங்களை அமல்படுத்தியதே என்று எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அதிமுக. ஆனால் அதே நேரம் மழைநீர் சேகரிப்பு, லாட்டரி டிக்கெட் விற்பனை தடை, குடிநீர் பிரச்சனை, விவசாயிகள் கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்கள் பொதுமக்கள் மத்தியில் அதிமுகவிற்கு பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு தமிழகத்தில் வந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 188 தொகுதிகளில் போட்டியிட்டு 61 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. 2001ஆம் ஆண்டு மிக பெரும் வெற்றியை பெற்ற அதிமுகவிற்கு இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. இதையடுத்து வந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது உச்சத்தில் இருந்த தமிழீழ போரை தனது பிரச்சாரத்தில் முன்னெடுத்தது அதிமுக.
இதை முன்வைத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தது. அதிமுக கூட்டணி 39 தொகுதிகளில் போட்டியிட்டு 12 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. தமிழகத்தில் அடுத்ததாக வந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, தேமுதிக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட 11 கட்சிகள் கூட்டணி கண்டன. இந்த தேர்தலில் 160 தொகுதிகளில் அதிமுக மட்டும் போட்டியிட்டு 146 தொகுதிகளில் வென்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளை வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இதில் திமுக மிக மோசமான தோல்வியை கண்டது. எதிர்க்கட்சி தலைவராக கூட திமுகவால் வர முடியவில்லை. மாறாக 234 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி 203 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அடுத்ததாக வந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் இடையே பெரும் தேர்தல் போரே நடைபெற்றது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தது. தமிழகத்திலும் பாஜக எம்பிக்கள் கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக கூறியது பாஜக. இந்த தேர்தலில் மோடியா லேடியா என்று தமிழகம், புதுச்சேரி உட்பட்ட 40 தொகுதிகளில் 37 தொகுதிகளை கைப்பற்றி இந்தியாவின் 3வது கட்சியாக உருவெடுத்தது அதிமுக. இது அதிமுகவின் சாதனையாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, திமுகவால் ஒரு தொகுதியை கூட பெற முடியவில்லை. இதற்கிடையே 18 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதா குற்றவாளி என நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதாவை விடுதலை செய்தார் நீதிபதி குமாரசாமி. இதையடுத்து வந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இதற்கு முந்தைய தேர்தலான 2011இல் 150 இடங்களை பிடித்த அதிமுக இந்த முறை 134 இடங்களில் மட்டுமே கைப்பற்றிய போதும் ஆட்சியை பிடித்தது. ஆனால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே 1% மட்டுமே வாக்கு வித்தியாசம் இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திற்கு கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் வெற்றி பெற்றது அதிமுக. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அதிமுகவிற்கு சாதகமாக அமைந்தது என தேர்தல் வல்லுநர்கள் கூறினர். மேலும் நீட் தேர்விற்கு நீதிமன்றம் செல்ல தடை செய்தது அதிமுகவிற்கு சாதகமாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மானிய விலையில் சிமெண்ட், விலையில்லா கறவை மாடுகள், கோழி போன்றவை வழங்கப்படும் உள்ளிட்ட வருமானம் ஈட்டும் இலவச அறிவிப்புகளை வெளியிட்டதும் அதிமுகவின் வெற்றிக்கு சாதகமாக அமைந்ததாக சொல்லப்பட்டது. தேர்தலில் வென்ற சில நாட்களிலேயே உடல்நலக்குறைவால் செப்டம்பர் 22ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா. 70 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த போதும் தொடர் சிகிச்சை பலனளிக்காமல் ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி காலமானார். இது மீண்டும் அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவை தரும் என்று பேசப்பட்டது. ஒற்றை தலைமையாக இருந்த அதிமுகவிற்கு யார் தலைமை ஏற்கப் போகிறார், பொதுச் செயலாளர் யார், எப்படி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது என்று அடுக்கடுக்கான பல கேள்விகளை சந்தித்தது அதிமுக. ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல பிரிவுகளையும் மாற்றங்களையும் சந்தித்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு முதல்வராக ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலாவும் பதவியேற்றனர். இப்படி மாற்றங்கள் நிறைந்து அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்த அதிமுகவில் புயலை கிளப்பியது ஓ பன்னீர்செல்வத்தின் வாக்குமூலம். ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானம் செய்துவிட்டு OPS அளித்த அதிரடி பேட்டி அதிமுக என்கின்ற கட்சியையே அதிர வைத்தது. OPS சசிகலாவிற்கு எதிரான நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரு பிரிவுகளாக மாறினர். இந்நிலையில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு சிறிது காலத்திலேயே 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கின் மீதான மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா, இளவரசி உள்ளிட்ட 4வரும் குற்றவாளிகள் என தீர்ப்பானது. ஆனால் ஜெயலலிதா காலமானதால் சசிகலா உள்ளிட்ட 3வரும் சிறை செல்ல நேரிட்டது. சசிகலா சிறை செல்வதற்கு முன்னதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் கூவத்தூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு கட்சியை விட்டு யாரும் பிரிந்து OPS அணிக்கு சென்றுவிடக்கூடாது என பாதுகாக்கப்பட்டனர். இதையடுத்து அப்போது பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட சசிகலா அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றார். OPS அணியா EPS அணியா என பரபரப்பான அரசியல் களமாக மாறியது அஇஅதிமுக. ஜெயலலிதாவின் மறைவால் காலியாக அறிவிக்கப்பட்ட RK நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பணப்பட்டுவாடா புகாரால் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது. அதிமுகவில் உள்ள இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரியதால் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கி வைத்தது. அதேபோல் அதிமுக என்ற பெயரையும் பயன்படுத்த தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து இரு அணிகளும் இணையவே தினகரன் தனி அணியாக செயல்பட்டார்.
கட்சியில் பெரும்பான்மை இருந்ததால் அதிமுகவின் கட்சி மற்றும் சின்னம் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் அணிக்கு ஒதுக்கப்பட்டது. தினகரனுக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வரவே முதல்வரை மாற்ற வேண்டும் என தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆளுநரிடம் மனு அளித்தனர். இதனையடுத்து தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்தார். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் இறுதியில் சபாநாயகரின் முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் பதவி நீக்கம் செய்தது செல்லும் என்றும் தீர்ப்பு வந்தது. எனவே அந்த 18 தொகுதிகளும் காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த நிகழ்வுகள் அதிமுகவை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் பாதிக்கப்படாமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சென்றது அதிமுக. இதனையடுத்து ஆர்கே நகரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட டிடிவி தினகரன் வெற்றி பெற்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதற்கு துணை பொதுச் செயலாளராக ஆனார். இதனிடையே இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரி டிடிவி தினகரன் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தற்போது சசிகலா தினகரன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கும் நிலுவையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் பதவி நீக்கம், தலைவர்களின் மரணம் போன்ற காரணங்களினால் காலியான 22 தொகுதிகளுக்கு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இடைத்தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடைபெற்ற மொத்தமுள்ள 22 தொகுதிகளில் திமுக 13 தொகுதிகளை வென்றபோதும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அதற்கு காரணம் 9 தொகுதிகளில் அதிமுக வென்று ஆட்சியை தக்க வைத்தது. இப்படி பலகட்ட போராட்டங்கள், பல தேர்தல்களை கண்டுள்ள அதிமுகவின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 4 ஆண்டுகளை நிறைவு செய்தார். அதிமுக பாஜக கூட்டணி இடைத்தேர்தலில் அதிக வெற்றிகளை பெறாத போதும் ஆட்சி காலத்தை முழுமையாக கடந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே அவ்வளவாக சுமூகமான உறவு முறைகள் இல்லை என்றாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டார். அதை அறிவித்ததும் ஓபிஎஸ் தான் என்பதுதான் அல்டிமேட். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தாண்டி அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். அதிமுக அதிக தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுக்கும் குறைவான இடங்களை கொடுத்தும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என காய் நகர்த்தியது அதிமுக. இதற்கிடையில் ஜெயிலில் இருந்து வெளியே வந்த சசிகலாவை அதிமுகவுடன் இணைப்பதற்கு தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அது தோல்வியில் முடிவடைந்தது. சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு ஊகங்களுக்கு பிறகு பாஜக அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டது. பரபரப்பான பிரச்சாரம், பலமுனை போட்டி என்று தேர்தலில் களம் கண்ட அதிமுகவால் 136 தொகுதிகளில் போட்டியிட்டு 66 இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. கூட்டணி கட்சியான பாஜக 4 இடங்களை பெற்றது. ஜெயிக்கக்கூடிய இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்தது அதிமுகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் மிக பெரும் வெற்றியை தந்தது. ஆனாலும் பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை தலைமை, உள்ளாட்சி தேர்தல், அடுத்தடுத்து வரும் தேர்தல்கள், உட்கட்சி பூசல் போன்ற பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி இருந்தாலும் 50 ஆண்டு காலம் மக்களோடும் தேர்தல் களத்திலும் ஒரு கட்சி பயணித்திருக்கிறது என்பதே இத்தனை காலம் கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். நான் இல்லாவிட்டாலும் 100 ஆண்டுகளுக்கு அதிமுக உயிர்ப்புடன் இருக்கும் என்று சட்டப்பேரவையில் ஜெயலலிதா கூறினார். அதுபோல 100 ஆண்டுகளுக்கான அதிமுகவின் பயணம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனாலும் பொன்விழா காணும் அஇஅதிமுக எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற இருவரும் ஆளுமைகள் இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் கோபாலகிருஷ்ணன்.